ரீல்ஸ் பார்த்துருக்கும்போது இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்னன்னு போய் பார்த்தா, என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தன் பண்ணியிருந்தான். சும்மா இருக்கிறதுக்கு எதனா சேலஞ்சு பண்ணுவோம்டான்னு சொன்னான். என்ன சேலஞ்சுன்னா ஐபிஎல் சேலஞ்சுன்னா. ஐபிஎல் சேலஞ்சுனா என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு சில பல டிஸ்கஷனுக்கு அப்புறமா தான் ஒரு முடிவு பண்ணோம். அதுதான் ஐபிஎல் ப்ரெடிக்ஷன் சேலஞ்ச். ஐபிஎல் ப்ரெடிக்ஷன் சேலஞ்சுனா என்னன்னு அவன் சொல்லுவான். நாங்கள் 2 பேரும் ஒரு 5 அதாவது மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 5 பர்டிகுலர் விஷயம் வச்சுப்போம். எப்படின்னா டாஸு, எத்தனை பேர் ரன் எடுப்பா, என்னென்ன பண்ணுவாங்க, யார் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறா, எந்த டீம் லாஸ்ட்டில் ஜெயிக்கும். இந்த 5 இதுலேயும் 5 ஒரு சேலஞ்ச். அந்தமாரி ஒரு 5 ப்ரெடிக்ஷனை பண்ண போகிறோம். அந்த 5 ப்ரெடிக்ஷனில் எதுனா 1, 2 இல்லை எல்லாமே தப்பானா ஒவ்வொரு தப்பான ப்ரெடிக்ஷனுக்கும் ஒவ்வொரு சேலஞ்சு பண்ண போகிறோம். அந்த சேலஞ்ச் என்னென்னா, ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ரெடிக்ஷன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எந்த டீம் டாஸ் ஜெயிக்கும், டாஸ் ஜெயிச்ச டீம் எது பேட்டிங் சூஸ் பண்ணுமா பவுலிங் சூஸ் பண்ணுமான்றதை ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஓப்பனிங்காக இருங்க 2 பேட்ஸ்மேன் யாருனா ஒருத்தர் சூஸ் பண்ணி அவர் எவ்வளோ ரன் அடிப்பார் அப்படின்னு சொல்லணும். மிஸ் ஆயிடுச்சுன்னா சேலஞ்சு. அதுக்கப்புறம் ஒரு டீம் மொத்தமாக எவ்வளோ விக்கெட் எடுப்பாங்கன்றது ஒரு ப்ரெடிக்ஷனு. அதுக்கப்புறம் எந்த பவுலரு அதிகமான விக்கெட் எடுப்பாங்கன்றது ஒரு ப்ரெடிக்ஷனு. கடைசியாக எந்த டீம் ஜெயிக்குன்றது ஒரு ப்ரெடிக்ஷனு. லாஸ்ட்லேருந்து முன்னாடி வரும். லாஸ்ட்டாக எந்த டீம் தோக்குது ஜெயிக்குது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி தப்பாக போயிடுச்சுன்னா ஒரு ஆள் முழுசாக ஒரு மிளகாவை சாப்பிட்ணும். அதுக்கு முன்னாடி எந்த பவுலர் அதிகமான விக்கெட் எடுப்பார் அப்படின்றதுக்கு லைம் ஜூஸ் அது அப்படியே புழிஞ்சி சக்கரை போடாமல் புளிப்பாக குடிக்கணும். அதுக்கப்புறம் எந்த டீம் அதிகமாக விக்கெட் எடுக்கும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷனு. அது ஒரு 4லேருந்து 5 2 நம்பர் தான் சொல்லணும். 4 இல்லை 5, 6 இல்லை 7 அப்படி தான் சொல்லணும். அதிகபட்சம் சொல்லக்கூடாது. அதில் தப்பாக போயிடுச்சுன்னா 10 புஷ்அப் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் சூஸ் பண்ணி அவர் எவ்வளோ ரன் அடிப்பார் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும். அது தப்பாக போயிடுச்சுன்னா வேப்பல்ல ஜூஸ் குடிக்கணும். வேப்பல்லையை அரைச்சி அப்படியே குடிக்கணும். குடிச்சிட்டு 10 நிமிஷத்துக்கு தண்ணி குடிக்கக்கூடாது. அதுதான் முக்கியமான சேலஞ்ச். அடுத்து ஃபஸ்ட்டு இது என்னென்னா, இந்த டாஸ் ஜெயிக்கிற டீமு யார் டாஸ் ஜெயிப்பாங்கன்னு சொல்லணும். அப்படி ஜெயிச்சிட்டா என்ன சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லணும். அதுவும் மிஸ்ஸாக போயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்லேருந்து மெசேஜ் வாங்கணும், ரிப்ளை வாங்கணும். அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி ரிப்ளை வர வைக்கணும். அந்த கண்டென்ட் கிரியேட்டர் யாராக வேணால் இருக்கலாம் சார். என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ் ஜெயிக்கிறது சிஎஸ்கே ஜெயித்தாங்கன்னா